ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது எங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்கள். கர்த்தரை சேர்ந்து மகிமைப்படுத்துவதற்கு அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். இன்றைய நாளிலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிற கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 24வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் கர்த்தர் வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தம்முடைய படைப்பின் மகுடமாக ஆண்டவர் மனிதனை உண்டு பண்ணினார். ஆதாமை உண்டு பண்ணி, ஆதாமுக்கு ஒரு துணையை ஏவாளையும் ஆண்டவர் உண்டு பண்ணி ஏதேன் தோட்டத்தில் அவர்களை வைத்து, எந்தெந்த ஜீவஜந்துக்கு அவன் எந்தெந்த பெயரிடுகிறானோ அதையே பெயராக இருக்கும்படி அவனுக்கு அதிகாரம் கொடுத்து, ஆண்டு கொள்ளுகிற கிருபையை கொடுத்து, சகல உரிமையும் அவனுக்கு கொடுத்து, பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் அவனோடு வந்து பேசி ஒரு நண்பனாகவே ஆண்டவர் இருந்தார். ஆனால் எப்பொழுது ஆதாம் சத்துருவின் சத்தத்துக்கு அவன் செவி கொடுத்து தேவனை விட்டு விலகினானோ, தன்னை ஒழித்து கொண்டானோ, எப்பொழுது அவர்கள் பாவம் செய்து தங்களுடைய தகுதியை இழந்தார்களோ, அப்பொழுது ஆண்டவர் அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் பாவம் செய்த மண்ணை பண்படுத்துவதற்காக தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பினார். இப்போ காவல் செய்வதற்கு இதுவரைக்கும் ஆதாம் தோட்டத்தை பாதுகாத்து வந்தான். இப்போ அதை பாதுகாப்பதற்கு இன்னொரு காரியம் வேண்டும். என்ன செய்வது? இங்க வேதம் சொல்லுகிறது, அங்கே ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்வதற்காக கர்த்தர் கேருபீன்களையும் சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒன்று விலகினால் என்ன செய்வது என்று முழிக்கிற தேவன் அல்ல, இன்னொன்றை கொண்டு அதை சரி பண்ணுகிற கர்த்தர், இன்னொன்றை கொண்டு அதை சரியாக்குகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்க வாழ்க்கையில ஒரு இழப்பு வந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில தவறாக நடந்திருக்கலாம். அவைகள் அப்படியே இழப்பாகவே, தவறாகவே, ஒரு இழந்த அடையாளமாகவே இல்லாதபடிக்கு அதை மீண்டும் இன்னொரு நன்மையினால் சரி செய்வதற்கு என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். இதுல ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது, காவல் செய்ய. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களையும் என்னையும் பத்திரமாய் பாதுகாக்க, உங்களையும் என்னையும் சுகமாய் பாதுகாக்க, உங்களையும் என்னையும் நேர்த்தியாய் பாதுகாக்க, நம்முடைய தெய்வத்தை போல நம்மை காவல் செய்து பாதுகாப்பதற்கு வேறு ஒருவருமே இல்லவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் காவல் செய்வதற்கு கேருபீன்களையும் சுடரொளி பட்டயத்தையும் வைத்தவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சுற்றிலும் வேலியடைத்து அமேன் தூதர்களை நிறுத்தி தம்முடைய இரத்தத்தினால் உங்களையும் பாதுகாக்கிறார். இழந்த அமேன் எவைகளையும் கர்த்தர் மீண்டும் இன்னொரு ரீப்ளேஸ் பண்ணி அவைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் இழப்பாய் இல்லாதபடிக்கு தம்முடைய மகிமையை மீண்டும் வெளிப்படுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எங்கள் நல்ல பிதாவே, உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து, ஆதாமுக்கு பதிலாக அங்கே கேருபீன்களையும் சுடரொளி பட்டயத்தையும் வைத்து நீர் காவல் பண்ணினதை போல உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்த இழப்புகள், கடந்த நாட்களில் இழந்த ஏதோ ஒரு காரியங்கள் மீண்டும் ஆண்டவரே ஒரு புதிய ஒரு விஷயத்தை கர்த்தர் இடத்தில் ஆண்டவரே நீர் முளைப்பித்து வைத்து செய்து உம்முடைய வல்லமையை நீர் நிறைவேற்றி உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து அதிசயமாய் நடத்துவதாக கிருபையின் கரங்களில் முழுவதும் தாழ்த்துகிறோம். நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹேவ் a good day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.